கிறிஸ்துவுக்கள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தரினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உங்களுடன் சாகித்ய பின்னணிக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் கூட நாம் தேவனுக்கு மகிமையாக நாம் கர்த்தர் தொழுகையை தூக்கணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 25வது பாடலை பாடுவோம். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். உன்னை இரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன். உன்னை இரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு அளித்தவர் இன்று காத்து நிற்கிறார். என்று வாக்கு அளித்தவர் இன்று காத்து நிற்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. சாத்தன் காலத்தை நீ போரிட்டு ஜெய வீரனாய் திகழவா. சாத்தன் காலத்தில் நீ போரிட்டு ஜெய வீரனாய் திகழவா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். காலமோ முடியுதே, கர்த்தர் வருகையோ நெருங்குதே. காலமோ முடியுதே, கர்த்தர் வருகையோ நெருங்குதே. மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசு உன்னை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தரினாலே நாங்கள் அனைவருமாக ஒன்று கூடி உம்மை ஆவியோடும் உண்மைத்தோடும் சுவாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, உம்மது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். கேட்பில் உள்ளத்தை திறந்தருளும். எங்கள் பாவக்குற்றம் தயவாக மன்னியும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்த கர்த்தரி பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் கர்த்தரி வசனங்களை தியானிக்கத்தக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்த மேலான கிருபிக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். எனக்கு அன்பார்ந்த நாளே நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாகம் தீத்து எழுதின நிருப புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை. நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும்
பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் என்பது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, வாசிக்கப்பட்ட வேத வசனத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நாம் செய்த நீதியின் கிரி நிமித்தமாக, அதாவது நீதியான நன்மையான நல்ல காரியங்கள் செய்வது நிமித்தமாக நிச்சய முடியாது, நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அப்படி அவர் நம்ம ரட்சிப்பது கிடையாது. இந்த உலக அநேகர் அப்படித்தான். அதாவது அநேக மக்கள், புறஜாதி மக்கள், மற்ற கிறிஸ்துக்கள் அல்லாத மக்கள் நினைக்கிறார்கள், எப்படியாவது நாம் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஏழைகளுக்கு அநேக நினைக்கிறார் உதவி செய்கிறார்கள், வீடு கட்டி கொடுக்கிறார்கள், அன்னதானம் போடுகிறார்கள், எத்தனை நன்மையான காரியம் செய்கிறார்கள். ஆனால் இப்படி செய்வதனால் மாத்திர நிச்சயமில்லாத ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது, பரலோகம் சென்று விட முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கான திட்டங்களை பரலோகத்தின் தேவன் நமக்கு வேத வசனத்தின் மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் தீத்துவுக்கு பவுல் எழுதி இப்படியாக எழுதினார் பாருங்கள், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தாராம். பரலோகத்தின் தேவன் நம்மேல் வைத்து இரக்கத்தினார், நம்மேல் வைத்து அன்பினார், தமிழ் குமாரா இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அந்த ரட்சிப்பின் வழியை உருவாக்கியிருக்கிறார் பாருங்கள். தேவன் எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார் பாருங்கள். இரக்கத்தின் வழித்தான் பவுல் சொல்கிறார், ஒருவன் நீதி செய்வது நிமித்தமாக, நல்ல காரியம் செய்வது நிமித்தமாக என்ன முடியாதாம், ரட்சியாமல் பரலோகத்து தேவன் திட்டத்தின்படி நாம் செய்தால்தான் நாம் ரட்சிக்கப்படும் என்பதை தெளிவாக நமக்கு பார்க்கிறோம். அவர் நம்ம இரக்கம் காட்டினார் பாருங்கள். வாசிக்கலாம். எபேசியர் பவுல் இப்படியாக எழுதுகிறார் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் போவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தலாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவையை நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சத்தின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்து சுபாவத்தினாலே மற்றதை போல கோபாக்கினி பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமிகளில் மரித்தலாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே குறிப்பித்தார். கிருபினாலே ரட்சிக்கப்பட்டால், கிருபினால் ரட்சிக்கப்பட்டோம். தேவன் செய்த கிருபை, தேவன் செய்த இரக்கம். அமரிமார்களே, இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ இரக்கத்திற்கு நாம் சேவை சாய்க்க வேண்டும். ஆகவேதான் பவுல் தீத்துக்கள் எழுதுகிறார், தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தாராம். மறு ஜென்மம் முழுக்கென்றால் நான் ஸ்நானம் பெற வேண்டும். பாருங்கள், தேவ ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமு கூட பேசும்பொழுது இப்படியாக சொன்னார். யோவான் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பெருத்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவ ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாவனுக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தன் பிரவேசித்தேன் பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாவனுக்கு சொன்னான். தேவராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொல்கிறான். தேவராஜ்யத்திற்குள் ஒருவன் பிரவேசிக்க வேண்டும், தேவராஜ்யத்தை அவன் காண வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிக்கோதேமு ஆண்டவர்களுக்கு, நான் மறுபடியும் என் தாயின் வயிற்றில் சென்று பிறக்க முடியுமா? இன்றைக்கு கனியில் அப்படித்தான் ஒரு தவறான முரட்டான வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். மறுபடியும் பிறத்தல் என்பது ஞானஸ்நானத்தை காட்டுகிறது. பாருங்கள், பாவ மன்னிப்புக்கென்று நாம் ஜலத்தினால் தண்ணீரினால் என்ன செய்யணுமாம்? முழுக்கு நாம் ஸ்நானம் பெற வேண்டும். அப்படி தண்ணீர் மறித்தின் முழுக்கினால் நம்ம என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்பெற முடியும். ஞானஸ்நானம் இல்லாமல் ஒருவன் தேவ பிள்ளையாய் மாறவே முடியாது. ஞானஸ்நானம் இல்லாமல் பாவமணி பெறவே முடியாது. ஞானஸ்நானத்தை இந்த அநேகர் அலட்சியப்படுத்துகிறார்கள். ஞானஸ்நானம் இல்லாமலே விசுவாசித்தால் போதும் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்கிறார்கள். அரிமான தேவ வார்த்தை அப்படி கூறுவது கிடையாது. மிக தெளிவாக வேதத்தில் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் பாருங்கள், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அதாவது தீத்துவுக்கு பவுல் சொல்லும் பொழுது, ஒருவன் நீதி நிமித்தம் நல்ல கிரியை செய்த நிமித்தம் ரட்சியாமல் தேவ இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினார். மறுஜென்மம் முழுக்க என்பது ஞானஸ்நானத்தை காட்டுகிறது. அந்த ஞானஸ்நானம் எப்படி பெற முடியும் பாருங்கள். விசுவாசமுள்ளவனாகி என்று சொன்னார். அதிலே அநேக உண்மைகள் அதிலே மறைந்திருக்கிறது. ஒரு விசுவாசமுள்ளவனாக வேண்டும் என்று சொன்னார். முதலாவது தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். தேவ வார்த்தையை அவன் ஒருவர் போதிக்கும் பொழுது, ஒரு பிரசிக்கும் பொழுது அதை கேட்க வேண்டும். அதை கேட்டு அதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்தது மாத்திரமில்லை, உண்மையில் விசுவாசித்து உண்மையானார் அவன் பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி தான் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று அவன் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அவன் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தகுதியாக வேண்டும் என்று சொன்னால் விசுவாசமுள்ளவனாக மாற வேண்டும். அந்த விசுவாசமுள்ளவனாக மாறுவதற்கு என்ன செய்வது? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிநடத்துகிறார். அதைத்தான் தீத்துவுக்கு பவுல் சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். மீண்டுமாக தீத்து 3ஆம் அதிகாரத்தில் திருப்போம் பாருங்கள். தமது இரக்கத்தினுடைய மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் புதிதாக்கப்படுவர். எப்படி புதிதாக்கப்பட முடியும்? கர்த்தர் வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி யாரை விசுவாசித்தாரோ அந்த விசுவாசத்தை தன் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அவன் விசுவாசமுள்ளவனாக மாறுகிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற தகுதியுடையவர்கள். ஒரு பாவம் பெற வேண்டும் என்று சொன்னார் அவன் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதைத்தான் பவுல் 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போலே எல்லாம் புதிதாயின. அதாவது கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது, ஞானஸ்நானம் பெறும் பொழுது அவன் புது சிருஷ்டியாக தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான், தேவ சொந்தமான மனுஷனாக மாறுகிறான். ஆகவே ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். இன்னைக்கு ஞானஸ்நானம் தனியும் அலட்சியம் செய்கிறார்கள்.
விசுவாசித்தால், விசுவாசம் என்பது என்ன? கர்த்தருடைய வசனத்தை கேள்விப்பட்டு அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தது மாத்திரமல்ல, அதை நாம் கிரியில் காட்ட வேண்டும். விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி நாம் யாரை விசுவாசத்தவன் அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கு பிற்பாடு பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெற வேண்டும். பாருங்கள், நான் சாணம் மிக மிக அவசியம். நான் சாணத்தை குறித்து ரோமர் சபைக்கு பவுல் பாருங்கள் இப்படி எழுதுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்கு பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 3 5 வரை வச்சுக்கலாம் பாருங்கள். கிறிஸ்தேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டதானால் அவர் உயிர்த்தலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். இது யார் கூறுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேதாந்தத்திலே பதிவாக்கப்பட்டது. அந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரால் நாம் புதிதாக்கப்பட வேண்டும். எப்படி? கர்த்தருடைய வசனத்தை கேட்பது மூலமாக, கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிவதன் மூலமாக. இதைத்தான் பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். ஆகவே இரக்கம் செய்து நல்ல கிரிகளை செய்து நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்ற எண்ணத்தை நிச்சயமாம் நாம் மாற்றிவிட வேண்டும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சட்டத்தை கீழ்ப்படிய வேண்டும். இவருடைய அநாத தீர்மானத்தை கீழ்ப்படிய வேண்டும். அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசுக்கு சுவிசேஷத்தை போதிக்கிறோடு கேட்க வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சபை ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அத்தனை பேருடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து மரித்து அடக்கம் எனப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் உலகத்திலே தன்னை நிரூபித்து காண்பித்து அவர் பரலோகம் செல்வதற்கு முன்பதாக அப்போஸ்தலரோடு கூட இப்படியாக சொல்கின்றார். நான் உங்களுக்கு பிரசங்கித்ததை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிங்க. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18-20 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, அதாவது அப்போஸ்தலரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிற அதைத்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொன்னாரோ அதை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். தேவனுடைய வார்த்தையை ஆனால் இயேசு உபதேசத்தை பிரசங்கித்தார்கள். அதை அநேகர் கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாம ஜீவித்தில் மனம் திரும்பி அவர் விசுவாசத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்கள், முதலாகி கிபி 33ஆவது வருடத்திலே பெந்தேகோஸ்து நாளிலே எல்லா ஜனங்கள் கூடி வந்திருந்த வேளையில் பேதுரு முதலாகி தேவனுடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். திரளான ஜனங்கள் கிட்டத்தட்ட 17 நாட்டைச் சேர்ந்தவர்கள் கூடியிருந்தார்களாம். அதிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்தவர்கள் மிக மிக குறைவாக 3000 பேர் தான். அதை கேட்டு அதை விசுவாசித்தவர்கள் மனம் திரும்பி அவர்கள் மனமாறி என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார்கள், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அது எவ்வளவு அழகாக திட்டமாக தெளிவாக பரிசுத்தவான்கள் பதிவாக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். ஆகவே ஒரு நல்ல கிரியை செய்வதன் மூலமாக நன்மையான செய்வதன் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசம் உள்ளவனாக மாற வேண்டும். ஆகவே அந்த ஜனங்கள் 3000 பேர் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டார்கள், அதை விசுவாசித்தார்கள். விசுவாசித்து
இதயத்தில் குத்தப்பட்டலாக மாறினார்கள். பாருங்கள், நான் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36 வாசிக்கலாம் பாருங்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள் என்றார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்களாம். கர்த்தர் வசனத்தை கேட்டார்கள், அதை விசுவாசித்தார். விசுவாசித்தது மூலமாக அவர்கள் கிடைத்த பலன் மனம் திரும்பினார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஆண்டவரையா நாம் சிலுவையில் அறைய காரணமாயிருந்தோம், இப்படிப்பட்ட ஆண்டவரையா நாம் மறுதளித்தோம் என்று சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார்கள். அப்போது சொன்னார்கள், நீங்கள் மனம் திரும்பி, பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் தான் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவின் வரம் என்பது என்ன? இலவசமாக பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கை, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உரிமை, சுதந்திரம் அந்த ஆவியார் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பெற்றுக்கொண்டதினால் அவர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே அதிகாரம் 47 வாசி பாருங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பெறுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். சபை என்பது தேவராஜ்யம். இதைத்தான் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறப்பது என்ன? ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் மறுபடியும் பிறக்க. ஜலம் என்றால் தண்ணீர் நான் சாமிப்பேன், ஆவியினால் என்றால் கர்த்தர் வசனத்து மூலமாக அவன் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆவி வசனமாயும் ஜீவனாயும் இருக்கிறது பாருங்கள். ஆக இதைத்தான் பவுல் தீத்துவுக்கு சொல்றார். ஒருவன் நல்ல நீதியின் கிரியை செய்வதன் மூலமாக, நன்மை செய்வதன் மூலமாக அவன் ரட்சிக்கப்பட முடியாது. அவன் தேவ இறுக்கத்தை பெற்றவனாக மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவியான புதிதாக்கினால் என்ன செய்ய முடியுமாம்? ரட்சிக்கப்பட முடியுமாறு கர்த்தருடைய வசனம் பரிசுத்தாவியான கொடுக்கப்பட்டு அருமையான வார்த்தைகள். இதற்கு அப்போஸ்தலர் சென்று உலகமெங்கு பிரசங்கித்தார்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக் விசுவாசிக்கும் எவனோ அவர் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவபலனாயிருக்கிறான். கர்த்தருடைய சுவிசேஷம், கர்த்தருடைய உபதேசம், அது தேவபலனாயிருக்கிறான். இதைத்தான் அப்போஸ்தலர் பிரசங்கித்தார்கள். இதைத்தான் நீங்கள் நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், ஒரு ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், பழைய பாவமா ஜீவித்து மனம் திரும்பி அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தாவியானவரால் புதிதாக்கப்பட வேண்டும். அப்படி புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மறு ஜென்ம முழுக்கு பெற வேண்டும். நான் தான் பெற வேண்டும். நான் செய்வது முக்கியம் என்று பாருங்கள். கொலை நாள் சபிக்கிற பொழுது பவுல் பிள்ளைகள் கொலை செய்ய 2ஆம் அதிகாரம் 12வது வாசின பாருங்கள். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதாகவும் அதிலே அவரை மரித்தோலும் தெளிப்பினே தேவனுடைய செயலின் மேல் விசுவாசத்தினாலே அவரோடு கூட இணைந்ததாக இருக்க. இதைத்தான் ரோமசரிக்கு பவுலுகிறார். நான் ஸ்நானத்தின் மூலமாக முதலாவது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நான் ஸ்நானத்தின் தண்ணிலிருந்து வெளியே எழும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரிழந்தது போல உயிரோடு இருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை, அடக்கம் எனப்பட்டதை, உயிர்த்தோடு எழுதல் என்ன செய்கிறது? நான் மூலமாக நாம் சந்திக்கிறோம் பாருங்கள். ஆகவே இயேசு எப்படி உயிரோடு எழுந்து அதே போல நாம் பழைய பாவமாக ஜீவித்து உயிர்த்தெழுந்து நாம் கிறிஸ்துவோடு கூட இணைகிறோம் பாருங்கள். ஆகவே நான் மிக மிக அவசியம். ஆகவே நன்மை செய்வது நிமித்தமாக, நீதியின் கிரியை செய்வது நிமித்தமாக ஒரு நினைச்சு விடாதான் ரட்சிக்கப்படவே முடியாது. தேவ வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமாக ஜீவித்து மனம் திரும்பி
தான் விசுவாசத்தை வாய்நறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாமி பெற்றால் மாத்திரமே ஒரு புது சிருஷ்டியாக மாற முடியும். நாம் சாமி பெறுகின்றவர்கள் சபையிலே அங்கமாக்கப்படதான் ராஜ்யத்திலும் செய்வார்கள். அவர்கள் பிரச்சைகளாக மாற முடியும். ராஜ்ய பிரச்சைகளாய் மாறி மரண பரியந்து உண்மையாக ஜீவிக்கும் பொழுது அவர்கள்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் பற்றி ஒரு வழக்காக தெளிவாக போதிக்கிறது பாருங்கள். இதைத்தான் தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார். மறு ஜென்மம் முழிக்கிறார். இதை மற்றவர்கள் போதி பாருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். தீத்து 3ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். தமது கிருபையினாலும் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திராக்கத்தக்கதாகாம். நாம் கிறிஸ்துவுக்கு பிறக்கும் பொழுது நாம் ஜீவன் உண்டாகும் பொருட்டு நாம் நம்பிக்கைகளாக இருக்கிறோம். நம்பிக்கையின்படி சுதந்திரவாளியாக இருக்கிறோம். இது இன்றைக்கு நேற்றுக்கல்ல. இது தேவனுடைய அனாதி திட்டம், அனாதி தீர்மானம். எபிசபிக்களின்படி கூறுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே நாம் அன்பில் பரிசுத்தவர்களும் தேவன் பிரியமானவர்களாய் மாறும்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் தேவனுடைய புத்திரராக மாற முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமாக ஜீவித்திருந்து மனம் திரும்பி நான் விசுவாசத்தை வளரிக்க செய்து பாவ மன்னிப்புக்கென்று நான் சாணி பெறும் பொழுது நாம் புதிய சிருஷ்டிகளாக தேவ சொந்த ஜனங்களாக மாறுகிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படுக முடியும். அவர்கள் தான் சபையில் அங்கமாக முடியும். அவள் மரண பந்துண்மையாக இருந்தால் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்று இதைத்தான் பரிசுத்தாவியானவர் நமக்கு போதித்துக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலர் போதித்தார்கள். அப்போஸ்தலர் ஆவியானவர் இதை அவர்களுக்காக சொன்னார். இதை அப்போஸ்தலர் உலகமெங்கும் திறந்து பிரச்சனைத்தார். அதைத்தான் நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டும். அதைத்தான் போதிக்க வேண்டும். வேத வசனத்தின் மூலமாக வேத வசனம் போதுமானதாக இருக்கிறப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க வேண்டும். கேட்பது கேள்வி கேட்பதல்ல, நாம் காதார அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மிக கவனமாக கேட்க வேண்டும். பாருங்கள், அதை கேட்கின்றவர்கள் விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தால் அவர்கள் விசுவாசங்களாக மாற முடியும். அதைத்தான் மார்க்கு சொல்கிறார். விசுவாசமுள்ளவனாகி நாம் சாணம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாருங்கள், ஆகவே தீத்துவுக்கு பவுல் எழுதித்தான் சொன்னார். மறுஜென்மம் முழிக்கினாலும் பரிசுத்தாவியானுடைய புதிதாக்களினாலும் அவன் ரட்சிக்கப்பட முடியும். இதே அனாதி திட்டம், அனாதிட்டம் இதே இறக்கம். பாருங்கள், இறக்கத்தை பாருங்கள். யோவான் 3:16 வாசிக்கின்றோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாயுத்தில் அனுப்புங்க. தேவனுடைய இரக்கம் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் ஜீவனுடைய தேவனுடைய குமார் என்பதை விசுவாசித்து அவர் உபதேச சட்டத்தை கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு நீ உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்க, உலகமெங்கும் போய் அவர் சீஷராக மட்டும் என்றான். இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை கீழ்ப்படுகின்றவர்கள் ஆமரிமாடி. இதைத்தான் வேதாமத்தில் தெளிவாக பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆகவே நீதி என்பது நீதியின் மூலமாக, அதாவது நீதியான நல்ல காரியங்களை நன்மையான காரியம் செய்வதனால் ரட்சிக்கப்பட முடியாது. தேவனுடைய நீதி என்றால் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். பேதுரு கூட பாருங்கள், கொர்நேலிய வீட்டில் போய் சொல்லும் பொழுது இப்படியா கூறுகிற அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க பாருங்கள். அப்போ 10ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதமுள்ளவர்கள் என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறான். அவருக்கு பயந்து நீதியை செய்ய வேண்டும்.
தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை கைக்கொள்ள வேண்டும். அதை நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தேவனுக்கு வந்தவனாகி தேவனை பிள்ளையாக மாற முடியும். பாருங்கள், இதைத்தான் அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் சென்று பிரசங்கித்தார்கள். இதைத்தான் நீங்கள் நான் ஆராய்ந்து பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இதை நாம் மற்றவர்களுக்கு போதிப்போம். ஒருவன் நன்மை செய்தால், இரக்கம் செய்தால், நீதியின் கிரியை செய்தால் ரட்சிக்கப்பட முடியாது. தேவனுடைய வசனத்துக்கு தேவன் நீதியை, நீதி என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும். அதற்கு பரிசுத்தாவியானவரே சில புதிதாக்கப்பட வேண்டும். பரிசுத்தாவியானவர் புதிதாக்கப்படுவது என்ன? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவிதத்தில் மனம் திரும்பி நாம் யாரை விசுவாசித்தோமோ அந்த விசுவாசத்தை வாய் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெற்றால் மாத்திரமே நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட முடியும். இந்த ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். பரலோக பாக்கியத்தை இந்த திட்டத்தை, இந்த தீர்மானத்தை நாம் மற்றவர்களுக்கு போதிப்போம். இதை கேட்டு நீங்கள் நானும் இந்த சத்தியத்தை சில மனதால் ஏற்றுக்கொண்டு அதில் நடப்போம், மற்றவர்கள் சொல்லுவோம். தேவன் தம்முடைய வசனத்தையும் கேட்டு நாம் அனைவரும் ஆசிரிப்பார். இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் உருவான எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நாளும் உமது வார்த்தைகளை தியானிக்கத்தக்க நிறங்களை தந்து மேலான பெரிதான கிருபிக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். ஒரு வேத வசனங்களை தெளிவாக புரிந்து மற்றவர்கள் போதிக்கத்த காட்டில் அறிவு எங்களுக்கு தாரும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.